திருமணமான 3 நாளில் புது மாப்பிள்ளை உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு என்ன நடந்தது என விசாரித்த போலீசாருக்கு மேலும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மன அழுத்தம்தான் காரணம் என தெரிய வந்திருக்கிறது. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை அடுத்த குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் என்பவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். 27 வயதான அஸ்வினுக்கும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் கடந்த 19ஆம் தேதி பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது. புதுமண தம்பதி இருவரும் செஞ்சேரி மலை பகுதியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் அதிகாலையில் எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் கணவன் இல்லாததால் தேடி இருக்கிறார் மனைவி. வீடு முழுவதும் தேடியும் கிடைக்காத நிலையில் பக்கத்தில் இருந்த ஓட்டு வீட்டுக்குள் முகத்தை பாலித்தீன் கவரால் கட்டி தூக்கில் தொங்கிய நிலையில் அஸ்வின் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அவசரமாக தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடும்போதே செல்லும் வழியிலேயே அஸ்வினின் உயிர் பிரிந்து விட்டது. திருமணமான 3 நாளில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்டது ஏன் என காவல்துறை விசாரிக்க தீராத மன அழுத்தத்தில் இருந்து வந்ததே காரணம் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஹெல்லுசினேஷன் என்று சொல்லப்படும் ஒரு வகையான மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அஸ்வின் அதற்காக சிகிச்சையும் எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக நடிகர் தனுஷின் 3 படத்தில் வருவது போல ஏதாவது ஒரு மாய தோற்றத்தின் குரல் ஒலிப்பது, வினோதமான சத்தம் கேட்பது போன்ற பிரச்சனைகள் அஸ்வினின் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக வதைத்து எடுத்திருக்கிறது. அம்மா, அப்பா, ராகுல், எல்லாத்துக்கும் சாரி. உங்களை விட்டு போகிறேன். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு கூட இருக்குது. பட் இருந்தாலும் என்னால் இருக்க முடியல. இப்போது மென்டல் ஹெல்த்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா வேறு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு எது ரியாலிட்டின்னு தெரியல. எல்லாம் ஹலூசினேஷனாக இருக்குது. ஒரு முறை தனக்குத்தானே எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து தற்கொலைக்கு முயன்ற அஸ்வின் இன்னொரு முறை மூச்சு குழாயில் உணவை சிக்க வைத்து ஆக்சிஜன் ஓட்டத்தை தடை செய்ய வைத்து உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்ததாக கூறி பதற வைத்தார். அத்தோடு நிற்காமல் இயற்கையான மரணம் போல இருக்க வேண்டும் என்பதற்காக பாம்பை கடிக்க வைக்க முயன்றதாக தெரிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். சோக் பண்ணி இது பண்ணலான்னு பார்த்தேன். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஃபுல்லாக வாமிட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்னேக் பைட் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்னேக்கும் வரல. ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தேன் காட்டுக்குள்ளே. எல்லாமே ஆக்சிடென்டலாக இருக்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். பட் முடியல. கடைசியில் இதுதான் ஒரே சான்ஸ். இன்னொரு ஆடியோவில் குடும்பத்தினரிடமும் தன்னை நம்பி கழுத்தை நீட்டிய மனைவியிடமும் மன்னிப்பு கேட்டு உருக்கமாக பேசியிருந்த அஸ்வின் மன அழுத்தம் மிக கொடிய நோய் எனவும் யாரும் சிக்கிவிடாதீர்கள் எனவும் அறிவுரை கூறினார். மேலும் தனது மரணத்திற்கு காரணம் மன அழுத்த நோய்தான் என அவரே மரண வாக்குமூலம் கொடுத்தார். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது என்கிட்ட இல்லை, இருந்தாலும் கேட்குறேன், என்னை மன்னிச்சிரு. இந்த விஷயத்தை நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு டைம் ஃபோன் கால்லையும் உங்ககிட்ட சொன்னேன், இது மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கேன், சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணுன்னு. பட் அது நீ பெருசாக கண்டுக்கல. தீபினிக்கிட்ட சொன்னேன். அப்போவே எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தேன். அப்போவும் என்னால் க்யூர் பண்ண முடியல. என்னோட ரீசன் ஆஃப் சூசைட் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்பு கோவை சரக டிஐஜி விஜயகுமார் மன அழுத்தம் காரணமாக துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்போது புது மாப்பிள்ளையும் மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கை நிறைய சம்பளம், வேலை, குடும்பம் என எல்லாம் இருந்தும் மன அழுத்தத்தை வெல்ல முடியாமல் புது மாப்பிள்ளை உயிரை மாய்த்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.